505 வாக்குறுதிகளில் வெறும் 66. எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு. 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. 100க்கு 13, 100 மார்க்குக்கு 13 மார்க் தான் திமுக எடுத்திருக்கு. 13 மார்க் எடுத்தா ஃபெயில் ஆயிடும். 35 மார்க் தான் பாஸ். 13 மார்க் எத்தனை மார்க் எடுத்து திமுக? வெறும் 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர தகுதி இருக்கா அவங்களுக்கு? இல்ல. அதான் நான் சொல்றேன், ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸ்டாலின் ஃபெயில் ஆயிட்டாரு, திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வர முடியுமா? வர விடுவீங்களா? விடவே கூடாது, விடவே கூடாது. அதே வேளையில தமிழக மக்களே சிந்தித்து பாருங்கள். தேர்தல் அறிவிப்பை விட கூடுதலாக தேர்தல் அறிவிப்பிலே இடம்பெறாத 50க்கும் மேற்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தை ஒன்றியத்திலேயே முதன்மை மாநிலமாக ஆக்கி காட்டக்கூடிய வல்லமை பெற்று அதற்கு ஓயாமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பணிகளுக்கு உதவியாக இருப்பதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவருக்கு உண்டான தகுதி. இந்த தகுதியில் எதுவுமே இல்லாத அவர் கூறுகின்ற குறைகளை ஊடக நண்பர்களும் தொடர்ந்து அதையே திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருப்பது ஏற்புடையது அல்ல. அவர் 13% 13 மதிப்பெண் தான் கொடுத்திருக்கிறார். நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் அவரு கட்சி தலைவர் கண்டதுக்கு மதிப்பெண்ணே கொடுக்க முடியாது. அவருக்கு மதிப்பெண்ணை கொடுக்கணும் 0 தான் கொடுக்கணும். இந்த உலகத்திற்கு வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களையே மதிக்க தெரியாதவர்கள் மதிப்பெண்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.